உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க கொடுக்குற விவசாய கழிவுகள் மூலியமாக தான் காளானை நாங்கள் வளர்த்து அதை நாங்கள் விற்பனை பண்ணி இந்த அளவுக்கு நாங்கள் வந்து டெவலப் ஆகி வந்திருக்கோம். அப்படின்றதுக்கு தான் ஒரு காளானுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ வேலைகள் நாங்கள் பார்த்துருக்கோம். விவசாய கழிவுன்னு பார்க்கும்போது வைக்கோல் மெயினான விஷயம். அந்த வைக்கோலை வாங்கி ஸ்டெர்லைட் பண்ணி அதில் வந்து தொற்று நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் குறிப்பிட்ட காளான் ஈரப்பதத்தில் வந்து விதைகளை தூவி வளர்த்து 21 நாள் அதை வந்து பாதுகாத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து காளான்கள் நமக்கு கிடைக்கும். அந்த காளான்களை ஃப்ரெஷ்ஷாக பறித்து பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது போக அதில் வேல்யூ அடிஷனும் சில வேலைகள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா காளான்களே வந்து கலர் மாதிரி வர்ற காளான்கள், ஷேப் மாதிரி வர்ற காளான்கள், மொட்டு கருகி வர்ற காளான்கள், இதெல்லாம் வந்து அழகாக இருக்கிற காளான்கள் சீக்கிரம் விற்பனை ஆயிரும். ஆனால் இந்த மாதிரியாக வர்ற காளான்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விற்பனை ஆகாது. ஸோ அந்த காளான்களை வந்து காய வச்சு அரைச்சி பவுடராக்கி அதோட கண்டென்ட் சேர்க்குறோம். என்னன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, ஐசிங் சுகரு, பால் பவுட்ரு, கோதுமை, பொரிகடலை இதெல்லாம் வந்து வறுத்து அந்த ட்ரை மஷ்ரூமோட மிங்கிள் பண்ணி மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், அதாவது காளான் பால், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி பொதுமக்களுக்கு இப்போதைக்கு வந்து என் ஏரியாவில் உள்ள மக்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காளான் பால் புதுமையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது அதில் மிகப்பெரிய சக்ஸஸை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதிலிருந்து எனக்கு நல்ல ஒரு வருமானமும் எனக்கு அதில் வந்து கிடச்சிருக்கு. காளான்கள்லேருந்து வர்ற கடைசி கழிவை எடுத்து ஆடு, மாடு, கோழி, புறா, பாத்து, கிளி, குருவி, காடை இந்த மாதிரியான ஜீவன்களுக்கு வந்து காளான் கால்நடை கலப்பு தீவனம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி இந்த உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது காளான் பண்ணையோடு சேர்த்து உப தொழிலாகவும் இணை தொழிலாகவும், அதாவது ஒருங்கிணைந்த காளான் பண்ணையம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் கொண்டு வந்ததுனால இந்த காளான் தொழில் வந்து எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி காளான் தொழில் மூலியமாக வளர்ந்ததுனால அந்த காளானுக்கு நான் ஒரு நினைவு சின்னம் வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இவ்வளோ பெரிய செட்டப்பை நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு மீட்டிங்னாலும் என்னை பார்க்க வர்றவங்களுக்கு எந்த ஒரு மீட்டிங்னாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் உட்கார வச்சிடுறது. வந்து அந்த ஒரு கான்செப்டில் உட்கார வச்சு ப்ரொஃபஷனலாக உட்காந்து பேசுகிறது, ஒரு பிஸ்னஸ் பேசுகிறது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ரீசெண்டாக வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஆர்டர் வந்து எனக்கு இந்த மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ அதன் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமும் எனக்கு இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ காளான்களை வச்சு A to Z சில வேலைகள் இன்னமும் நிறைய வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் பால் பவுடர், காளான் சூப் பவுடர், காளான் சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய், ஜாமு, அப்பளம், வடகம், உப்பு கண்டம், இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த காளான்களை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஸோ காளான்கள் நான் உற்பத்தி பண்ணுற காளான்கள் வந்து பத்தலை. அதுவும் இந்த முகூர்த்த நாட்கள், பண்டிகை நாட்கள், விழா காலங்கள், சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் எனக்கு வந்து ஹெவியாக கிடைக்கிறதுனால ஸோ இந்த தொழில் வந்து மிக 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 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ விவசாய மக்களுக்கு நான் கூடுகின்ற கடைசியான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இணை தொழிலாக உங்கள் தொழிலில் இந்த காளான் வளர்ப்பையும் சேர்த்துக்கங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதற்குண்டான விளக்கங்கள் எதுவும் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. என்னுடைய காளான் பண்ணை இதுதான். இந்த குடிசையை வச்சு தான் இந்த கோபுரத்தை கட்டியிருக்கேன். நான் என் காளான் தொழிலை வச்சு, காளான் வளர்ப்பு தொழிலை வச்சு இந்த அளவுக்கு நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி, என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாம்ராஜ்யம் தான். ஏன்னா இது என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுவும் இந்த வயசில், என்னுடைய வயசுக்கு இன்றைக்கி எந்தவித கடனும் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ நான் லோன் வாங்காமல் என்னுடைய காளான் வளர்ப்பு தொழிலை வச்சு ஒரு வீடே கட்டி முடிச்சிட்டேன். அதை விட முக்கியமான விஷயம், இந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னா அடுத்து ஒரு சின்ன இடம் வாங்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு. ஸோ அதற்குண்டான ஒரு இடத்தையும் பக்கத்துலேயே நான் வாங்கியும் வச்சுட்டேன். இந்த தொழிலை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு டெவலப் பண்ணணும். அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் பத்தலை, சேல்ஸ் என்னால் பண்ணி என்னால் ரெகுலர் கஸ்டமருக்கு ரெகுலராக கொடுக்க முடியல அப்படின்றப்ப இந்த பண்ணையை வந்து ஒன்றுக்கு ஒரு 4 பங்காக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பக்கத்துலேயே ஒரு இடம் அமைஞ்சு ஸோ அதையும் நான் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதான் இந்த இடம்.
ஸோ இந்த இடத்துல வந்து இதே மாதிரியான பண்ணை ஒரு 4 பண்ணை அமைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், அதாவது கிட்டத்தட்ட 1200 சதுரடி வரைக்கும் ஒரு காளான் பண்ணை அமைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து ஃபென்சிங் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த லெவலுக்கு இந்த இடத்துல தான் கை வைக்கிற மாதிரி பிளான். ஸோ இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு என்னுடைய லாபம் அப்படின்றது ஒரு தனி கணக்கு. ஒரு 10க்கு 30 அடி, அதாவது 300 சதுரடி காளான் குடியில் வச்சே நான் ஒரு வீடே கட்டி செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரியான 10க்கு 30 300 சதுரடி காளான் குடியில் வந்து 4 குடில் வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கும் இங்கே இந்த இடத்துல நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு உண்டான சேல்ஸு, அதற்கு உண்டான வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டு, அவங்களுக்கு உண்டான ரா மெட்டீரியல் சப்ளை அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 குடும்பத்தில் வரைக்கும் நான் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். தற்சமயத்துக்கு வந்து அந்த காளான் குடில் அப்படின்றப்ப ஒரு குடும்பம் அதில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ மேற்கொண்டு 2 குடும்பம்ன்றப்ப எனக்கு என்னால் ஒரு 3 குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதை அடுத்த லெவலுக்கு பெருக்கிக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை செஞ்சு வச்சுருக்கேன். காளான் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட என்னுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யூ. தேங்க்யூ.